ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ உன் வாழ்க்கையில் என்ன பெருசாக நடந்துருச்சுன்னு நீ கவலையோடு இருக்க? இதே விஷயத்த இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயத்த ஒரு மாதம் கழித்து யோசிச்சு பார்த்தீனா, இதுக்காகவா நான் வருத்தப்பட்டோம் நீயே நினப்ப. அந்த அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுலபமாகவும் சுமூகமாகவும் நான் முடிச்சு கொடுக்குறேன் செல்லமே. தேவையில்லாமல் கலங்குவதை முதல்ல நிறுத்து. நீ என்னை கோபிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எனக்கு வேணான்னு என்னை போச்சொன்னாலும் சரி, ஓ சாயப்பா உனக்கு நல்லது செய்யாமல் உன்னை விட்டு போக மாட்டேன் என் தங்கமே. உன் மேலே நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு அத்தனையும் பலமானது. ஒருத்தர் இயங்கக்கூடிய விஷயம் இன்னொருத்தருக்கு சுலபமாக கிடச்சிடுது. ஆனாலும் கூட அவரும் கவலையோடு தானே இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனை தான் பெருசுன்னு இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னால் அவர் இதை விட என் பிரச்சனை தலை போகிற அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லக்கூடிய காலமாக தானே இது இருக்குது. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள். ஆனால் எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்ந்து விடாது அல்லவா? அதே போல் கவலைகளுக்கு முடிவென்பதும் கிடையாது. ஆனால் கவலையின் தாக்கத்திற்கு முடிவிருக்கிறது அல்லவா? உன்னுடைய கவலைக்குரிய விஷயமும் கவலையை உண்டாக்கக்கூடிய விஷயமும் சரி செய்ய வேண்டுமானால் அது உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் மூலமாக மட்டும்தான் முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ என் மேலே வைக்கக்கூடிய பக்தியும் என்னிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் உன்னை சுற்றி பாதுகாப்பு சுவராக இருந்து எந்த கஷ்டமும் உனக்கு வந்துவிடாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் சீக்கிரம் சரி செஞ்சிடுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் மூலமாகவே உனக்கு உண்டான விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். சிலவற்றை நான் தாமதமாக கொடுத்தாலும் கூட தரமானதாக கொடுப்பேன். நீ கவலை கொள்ளாதே, சோர்ந்து போகாதே. நீ யாருக்கிட்ட கேட்டும் கிடைக்காத விஷயங்களெல்லாம் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து கேட்டால் போதும். அதை எந்த விதத்திலாவது எந்த வகையிலாவது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் செல்லமே. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் கூட இப்போ ஏன் நீ தேவையில்லாமல் கவலைப்படுற? உனக்கானதை நீ மனம் மகிழக்கூடிய வகையில் நிச்சயமாக உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தரத்தான் போகிறேன். ஒரே ஒரு நாள் நீ அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும். அதுக்கு பிறகு அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணுங்கிற எண்ணமே உன் வாழ்நாள் முழுமைக்கும் உனக்கு வராது என் செல்லமே. அப்படிதான் ஒவ்வொருவர் மனசுலையும் 1000 கவலைகளையும் 1000 பிரச்சனைகளையும் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, அவரவர்களின் மனதை பொறுத்து தானே அவரவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீயும் உன் மனசை சந்தோஷத்திற்கு உரியது போல மாற்ற முயற்சி செய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் நீ மறக்கும்படி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க உன் சாயப்பா நான் வந்துட்டேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும்படி என்னுடைய அதிசயங்களையெல்லாம் உன் கண்ணெதிரே காட்டத்தான் போகிறேன். ஏதோ ஒரு நாளில் வாழ்க்கை மாறிடும்னு நம்பிக்கையோடு தானே நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை ஒரே நொடியில் மாறும்படி எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து காட்டத்தான் போகிறேன். கவலை கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ தைரியமாக துணிஞ்சு முடிவெடு. துன்பம் வந்தால் அதை உன்னிடமிருந்து துரத்தி அடிக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. அதனால் எப்போதும் எதையும் யோசித்து கவலைப்படாமல் கலக்கமுறாமல் என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை மட்டும் நீ வச்சுக்கோ. அந்த புன்னகை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை உனக்கு வேறு எதனாலும் கொடுக்க முடியாது என் செல்லமே. உன்னை விட எளியவர்களையும் ஏழைகளையும் உன்னை விட சிறியவர்களையும் நீ ஒருபோதுமே கஷ்டத்துக்கு உள்ளாக்கவும் வேண்டாம், அவர்களை துன்புறுத்த செய்யவும் வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு செய்கிறது நாளை உன்னை விட வலியவன் ஒருவனால் உனக்கே மீண்டும் கொடுக்கப்படும். அதனால தான் எப்போதும் எல்லாரிடமும் பணிவாக நடந்துக்கோ, எல்லாருக்கும் நல்லது செய்யன்னு சொல்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் நிதானமாக கவனிச்சுப்பாரு. அப்படி நீ கவனிக்கும் போது உன் மனசில் கிடைக்கக்கூடிய தெளிவு என்பது உனக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என் செல்லமே. உன்னை அவமதிப்பவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் கண்டு நீ ஒருபோதும் விரக்தி அடையாதே. அவர்களே பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அசாதாரண சக்தியாய் உன்னை நான் உருவாக்க தான் போகிறேன். ஓம் சாய்ராம்.